முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சார்பில் திம்மநாயக்கன்பாளையம் ஸ்ரீ ஏழுமலையான் நகரில் பயனாளிகளுக்கு உத்தேச மனை ஒதுக்கீடு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 44 பயனாளிகளுக்கு உத்தேச மனை ஒதுக்கீடு சான்றிதழ்களை வழங்கி கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி மாநில வீட்டு வசதி இணைய மேலாண் இயக்குநர் குணசேகரன், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், அரியங்குப்பம் கொம்யூன் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குநர், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். முன்னதாக விழாவை ஒட்டி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கூட்டுறவு சங்கங்களை அரசு பொறுப்பேற்ற பிறகு நிவர்த்தி செய்துள்ளதாகவும், அரியங்குப்பம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சிறப்பாக செயல்பட துவங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளித்தாலும் வளர்ச்சியை நோக்கி செயல்படும் பொழுது இதுபோன்ற நிகழ்வுகள் மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயர மகா பிரத்யங்கரா தேவி கோவில் உள்ளது. மிக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு சென்று மகா பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லை, எதிரிகளின் தொல்லை, பண கஷ்டம், நோய்களிலிருந்து விடுபடுதல், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகமாகும். தற்பொழுது அக்னி நட்சத்திரம் முடிந்து உலக நன்மை வேண்டியும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டும் என மகா பிரத்யங்கரா தேவிக்கு இன்று மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 லிட்டர் தயிர் மற்றும் பால், 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தலா 108 கிலோ குங்குமம், விபூதி, சந்தனம், பச்சரிசி மாவு ஆகியவற்றால் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு துவங்கிய மகா அபிஷேகம் இரவு வரை இடைவிடாமல் 12 மணி நேரம் நடைபெறுகின்றது. இந்த மகா அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்தால் அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்று தலைமை அர்ச்சகர் பாலு தெரிவித்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்துடன் இணைந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று திருநங்கையர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கடலூர் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் பேசுகையில், தமிழக அரசு திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றது. குறிப்பாக வீட்டுமனை பட்டா, மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் திருநங்கைகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் கல்வி பயில நடவடிக்கை, திருநங்கைகள் தொழில் துவங்க கடன் உதவி மற்றும் வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு திட்டங்களை பயன்படுத்தி சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் திருநங்கைகளுடன் சேர்ந்து கேக் வெட்டி திருநங்கைகள் தினத்தை கொண்டாடினார். பின்னர் திருநங்கைகளுக்கான பேச்சு போட்டி, நடன போட்டி, பாட்டு போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது.
புதுச்சேரி சாரம் சக்தி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திர நிவர்த்தியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக புள்ளைத்தோட்டம் ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்கள் ஏந்தி ஊர்வலமாக சென்று சக்தி நகர் சந்தமுத்து மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்து மூலவருக்கு சிறப்பு பால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட காஜியார் வீதி, முல்லா வீதி, மீலாத் வீதி சந்திப்பில் அமைந்துள்ள நானா என்கிற CM அஷ்ரப் பூங்கா பொதுமக்கள் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி இருப்பதை குறிப்பிட்டு பலமுறை கோரிக்கை விடுத்தனர். இக்கோரிக்கைகளை மனதில் கொண்டு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக மனுக்கள் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வந்தார். அதன் விளைவாக தற்பொழுது இந்த பூங்காவில் நீர்ஊற்று மற்றும் அழகு செடிகள் சேர்க்கப்பட்டு மின் விளக்குகள் சீர் செய்து முறையாக பராமரிக்கும் பணிகள் துவங்கியுள்ளன. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் துவக்கி வைத்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து அவர் நீர்ஊற்று பூங்கா மீண்டும் மக்களுக்கு மனம் நிம்மதி அளிக்கும் இடமாக மலர்ந்திடும் வகையில் அனைத்தும் தேவையான வசதிகளும் செய்யப்பட்டு பராமரிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜு, நிசார் மற்றும் கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அகில இந்திய NR காங்கிரஸ் தொண்டரணி சார்பாக தலைமை அலுவலகத்தில் அறிமுக மற்றும் ஆலோசனை கூட்டம் 25/5/2025 அன்று காலை 10:30 மணியளவில் மாநில தொண்டரணி தலைவர் S. வீரா என்கிற வீராசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் மற்றும் மாநில பொருளாளர் வேல்முருகன், மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், வழக்கறிஞர் அணி தலைவர் குமரன் மற்றும் தொண்டரணி மாநில பொதுச் செயலாளர் PS சரவணன், தொண்டரணி மாநில இணை செயலாளர் அருணாச்சலம் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் அருகே உள்ள கொத்தட்டை கிராமத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் அரவான் திருவிழா காலம் காலமாக நடைபெற்று வருவது வழக்கம். கோவில் திருப்பணியின் காரணமாக கடந்த 5 ஆண்டுகள் நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்பொழுது கோவில் திருப்பணி முடிவுற்று இன்று கொடியேற்றத்துடன் மீண்டும் புது பொலிவுடன் துவங்கியது. முதல் நாள் மகாபாரதம், அடுத்த நாள் அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம், சுவாமி வீதி உலா, விளையாடு, பழவம் என்னும் மாடுபிடி சண்டை, அதனைத் தொடர்ந்து புஷ்ப பல்லாக்கு, சாமி வீதி உலா மற்றும் திருத்தேர் உற்சவம், இறுதியாக 64 அங்க லட்சணம் பொருந்திய அரவான் களப்பலி. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் மொத்தம் 11 நாட்கள் திருவிழா நடைபெறும். இவ்விழாவில் பல்வேறு நாடுகளில் இருந்து 3ஆம் பால் இனத்தாரான திருநங்கைகள் கலந்து கொள்வார்கள். மேலும் இவ்விழாவில் கொத்தட்டை, சின்னப்பம்பட்டி, அத்தியநல்லூர் கிராமவாசிகள் கலந்து கொண்டு சாமியருளை பெறுவார்கள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச கான்ஸ் திரைப்பட விழாவில் புதுச்சேரியின் பரத கலைஞரும் திரைப்பட இயக்குநருமான ரகுநாத் மனை பங்கேற்றார். மிகவும் புகழ்பெற்ற கான்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் கடந்த 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பரத கலைஞரும் திரைப்பட இயக்குநருமான ரகுநாத் மனை பங்கேற்றார். 1988இல் அனாதை இந்திய குழந்தைகளுக்காக தலாஸ்ருதி என்ற நடனப் பள்ளியை உருவாக்கினார். 2018இல் ரகுநாத் இண்டிவுட் திரைப்பட விழாவில் இருந்து இந்திய இசைக்கான உலகளாவிய தூதர் பதக்கத்தை பெற்றார். 2017ஆம் ஆண்டில் பிரான்சில் இந்திய கலாச்சாரத்தை ஊக்குவித்ததற்காக மிக உயர்ந்த தனி சிறப்பாக கருதப்படும் பிரவாசி பாரதிய சம்மன் விருது 2017 என்ற பட்டத்தை இந்திய ஜனாதிபதியிடமிருந்து ரகுநாத் மனை பெற்றார். இவர் தற்பொழுது ரிட்டர்ன் டு பாண்டிச்சேரி என்ற திரைப்படத்தை இயக்கினார். அந்த திரைப்படத்துக்காக பிரான்சில் நடைபெற்ற கான்ஸ் ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்டார். 78வது ஆண்டாக நடந்த விழாவில் 350க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். இத்தகைய சர்வதேச கான்ஸ் திருவிழாவில் கலந்து கொண்டு புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்ததாக ரகுநாத் மனே தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கூட்டம் கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள கூட்டமைப்பு அலுவலகத்தில் நடைபெற்றது. வணிக கூட்டமைப்பு தலைவர் பாபு சீனிவாசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்திய வணிக கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் பங்கேற்ற சிவசங்கரன் எம்எல்ஏ கூறுகையில், இந்திய ராணுவ வீரர்கள் வீரத்தை போற்றும் வகையில் நாளை 29ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாடப்படுகின்றது. அதற்காக நாளை மாலை 3 மணியளவில் வணிகர்கள் கூட்டமைப்பில் உள்ள 100 சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் வீரவணக்க ஊர்வலம் நடக்கின்றது. இந்த ஊர்வலம் ஏஎஃப்டி மைதானத்தில் துவங்கி மிஷன் வீதி வழியாக சென்று மாதா கோவில் அருகில் முடிவடைகின்றது. கூட்டமைப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது என்றார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் சூரக்குப்பம் வள்ளலார் காலனி அங்காளம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பாவாடை கரும்பு வெட்டும் தொழிலாளி. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார். அம்மனுவில் கூறியிருப்பதாவது: எனது பெயர் பாவாடை, எனது மனைவி பெயர் ஏகவள்ளி, எனது மனைவி மாற்றுத்திறனாளி. எங்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் ஆகிய 2 குழந்தைகள் உள்ளது. நான் அதே பகுதியை சேர்ந்த அருள் என்பவர் கரும்பு வெட்டும் கண்காணியாக செயல்படுகின்றார். அருள் என்னிடம் வந்து எனக்கு கரும்பு வெட்டி கொடுக்கும்படியாகவும் அதற்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அதனால் நானும் எனது மனைவி ஏகவள்ளியும் கடந்த 5 வருடங்களாக அருள் கூறும் இடங்களுக்கெல்லாம் சென்று கரும்பு வெட்டி கொடுத்து வந்தோம். நாங்கள் கரும்பு வெட்டியதற்கு கூலி மற்றும் கணக்கு கேட்டால் அருள், நீயே எனக்கு ரூபாய் 3,15,000 பணம் தர வேண்டும் என்று கூறினார். மேலும் இதற்கிடையில் எனது மனைவி ஏகவள்ளிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் நான் மட்டும் கடந்த ஏப்ரல் மாதம் வரை கரும்பு வெட்டி கொடுத்து வந்தேன். இதற்கு அருள் எதிர்ப்பு தெரிவித்து, ஏன் உன் மனைவியை அழைத்து வரவில்லை என்று கூறி தகராறில் ஈடுபட்டதாக இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி தவளகுப்பம் அருகே உள்ள புதுக்குப்பத்தில் லே பாண்டி என்னும் தனியார் ஹோட்டல் செயல்பட்டு வருகின்றது. இங்கு புதுக்குப்பம் அர்ஜுனன் மனைவி கலையரசி கடந்த 3 வருடங்களாக ஹவுஸ் கீப்பிங்காக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி ஹோட்டலில் தங்கியிருந்த சுற்றுலா பயணி ஒருவர் போன் மூலம் நான் தங்கியிருந்த அறையில் விலை உயர்ந்த மோதிரம் ஒன்று காணவில்லை என தெரிவித்துள்ளார். இதனால் ஹோட்டல் நிர்வாகம் அங்கு வேலை செய்யும் கலையரசிடம் விசாரணை நடத்த தவளகுப்பம் காவல் நிலையத்தில் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா, ஏஎஸ்ஐ சுரேஷ், குற்றப்பிரிவு காவலர் வசந்த், பிருந்தா ஆகியோர் கலையரசியை அன்று மாலை தவளகுப்பம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். நள்ளிரவு வரை நடந்த விசாரணையின் பொழுது கணவர் அர்ஜுனன் கண்முன்னே கலையரசியை தகாத வார்த்தையால் திட்டி திருட்டு வழக்கை ஒத்துக்கொள்ளும்படி அடித்து ஷூ காலால் உதைத்ததாக கூறப்படுகின்றது. கணவர் முன்னே இந்த செயல் நடந்ததால் மனவேதனையில் இருந்த கணவர் அர்ஜுனன் மயங்கி கீழே விழுந்தார். அவரை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையிலிருந்து வந்தவர் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆனால் மோதிரம் திருடு போகவில்லை என சுற்றுலா பயணி கூறியதன் பேரில் கலையரசி குற்றமற்றவர் என தெரியவந்தது. எனவே காவல் நிலையத்தில் மனைவியை அடித்து துன்புறுத்தியதால் மனவேதனையில் கணவர் மயங்கி விழுந்து இறந்தார். எனவே இதற்கு நியாயம் கிடைக்கும் வரை இறந்தவரின் உடலை வாங்க மறுத்துவிட்டனர். இதற்கு காரணமான சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா, ஏஎஸ்ஐ சுரேஷ், குற்றப்பிரிவு காவலர் வசந்த் மற்றும் மகளிர் காவலர் பிருந்தா ஆகியோர் மீது புதுச்சேரி அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் நேற்று மாலை தவளகுப்பம் 4 முனை சந்திப்பில் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. விசிக முதன்மை செயலாளர் தேவபொழிலன் அமுதவன், கம்யூனிஸ்ட் கட்சி ராஜாங்கம் பெருமாள், ராமச்சந்திரன், விசிக தமிழ்மாறன், செல்வநந்தன், அரிமா தமிழன், கார் முகிலன், எழில்மாறன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் தவளகுப்பம் 4 முனை சந்திப்பிலிருந்து கண்டன கோஷமிட்டபடி பேரணியாக சென்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது காவல் நிலையத்தை காவலர்கள் பேரிகார்டுகள் அமைத்து கேட்டை இழுத்து பூட்டி பாதுகாத்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் காவல் நிலையம் எதிரே கடலூர் பாண்டிய பிரதான சாலையில் பேரிகார்டுகள் அமைத்து இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். அதனையடுத்து போராட்டம் நடத்தியவர்களை இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் காவல் நிலையம் அழைத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக பேச்சுவார்த்தை செய்தார். இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் கூறினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.